நடுத்தெருவில் நிறுத்திய ஆடம்பர மனைவி. சிறுகதை. தினசரி உடுத்தும் புடவையாகட்டும், தினுசு தினுசாய் அணியும் நகைகளும் வீட்டு உபயோகப் பொருட்களுமே இன்று இந்த நிமிடம் சந்தைக்கு வருவதையே முதல் ஆளாய் வாங்கி வந்து அடுத்த வீடுகளின் பிரதிபலிப்புக்கு தன் மதிப்பை உயர்த்தும், தன் தகுதியை உயர்த்தும் என்ற கொள்கையுடன் உடையவள்தான் வேதா. கல்லூரிக்கு ஓட்டிச் செல்லும் டூ வீலர், கையில் எடுக்கும் மொபைல் போன், அணியும் சட்டை, அதில் தெளித்து கொள்ளும் சென்ட், இப்படி தான் வாங்குவதிலும் தன் தாயின் கொள்கையைப் போல் தன் கொள்கையை வைத்திருந்தான் மகன் தீனா. இப்படி ஒரு குடும்பத்தின் தலைவனான வேலாயுதம் அரசு அலுவலகத்தில், அதிலும் வருவாய்த்துறையில் வேலை பார்க்கும் பொழுது அவரது வலது கை முதல் தேதி சம்பளம் வாங்க மட்டுமே நீளுமானால் சரிப்பட்டு வருமாம். 30 நாட்களும் கிம்பளத்திற்கும் அவரது கை நீண்டால்தானே அவர் வீடு அவரை விட்டு வைக்கும். வேலாயுதம் லஞ்சம் வாங்க துவங்கிய கதையின் ஆரம்பமே இந்த கட்டம்தான். எளிமை என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று கூட அவர் மனைவிக்கும் மகனுக்கும் தெரியாது. ஆனால் அவர் எளிமையாய்த்தான் இருந்தார். கைவிரலில் மோதிரமோ, மணிக்கட்டில் தங்க கயிறோ, மார்பில் சங்கிலியோ அவர் அணிவதே இல்லை. ஓட்டல்களிலும் தியேட்டருக்கும் கூட சென்றதில்லை. ஷாப்பிங் போனதில்லை. தனக்கு சட்டைகளும் மிக குறைந்த விலையில் தான் எடுத்துக்கொள்வார். மனைவி மக்களின் ஆடம்பர செலவுகளைத்தான் அவர் கண்டுகொள்வதாக இல்லை. அந்த செலவை சரி கட்டுவதற்குத்தானே சம்பளம் கிம்பளம் வாங்க துவங்கினார். ஒரு நாள் ஒரு விவசாயி வீட்டு பெண்ணிடம் ஜாதி சான்றிதழ் தருவதற்காக ஒரு தொகையை கை நீட்டி வாங்கிய போதுதான் அந்த பெண்மணியுடன் கிராமவாசியைப் போல வந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரி அவரை கையும் களவுமாக பிடித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் வசமாக மாட்டிக்கொண்டோமே என்று வேலாயுதம் அந்த நிமிடங்களில் அந்த அதிகாரியின் காலில் விழாத குறையாய் கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டும் கெஞ்சிய போதும் அவர் கையோடு கூட்டிச் சென்றார். கைக்குட்டையால் தன் முகத்தை மூடிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வேலாயுதம் வெளியேறும் காட்சி அடுத்த நாள்களில் பேப்பரில் வெளியானது. வேலாயுதத்தின் குடும்பம் அவமான உணர்ச்சிகளில் வீட்டை விட்டு வெளியேறாமல் அழுதது. விசாரிக்க வரும் சொந்த பந்தங்களின் முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க வெட்கப்பட்டு கவிழ்ந்தே தவிழ்த்தது. அந்த மனுஷனுக்கு எந்த ஆசையும் இல்லை, எல்லாமே எங்கனால வந்த வினைதான் என தாயும் மகனும் தங்களை தாங்களே கூண்டில் நிறுத்தி கொண்டு கண்ணீர் விட்டார்கள். வேலாயுதத்தின் தந்தை வேல்சாமி கிராமத்திலிருந்து தன் மனைவியுடன் ஆவேசமாய் மகன் வீட்டிற்குள் நுழைந்தார். வீட்டில் அவர் கண்ணெதிரில் தென்பட்ட எல்லா பொருட்களையும் காலால் எட்டி உதைத்தார். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வீட்டில் இல்லைனா செத்தா போயிருவீங்க. அப்படியே செத்து தொலைஞ்சாலும் 1 நாள் 2 நாள் அழுதுட்டு மற்ற நாள் எல்லாம் நிம்மதியா இருக்கலாமே. புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்க இந்த வாழ்க்கையை வாழணுமாக்கும். மானங்கெட்ட வாழ்க்கை. தெருவில் நடக்க முடியல, ஒரு டீ கடையில் நிற்க முடியல, எல்லாரும் காரி துப்புறாங்க. இவனை பெத்த பாவத்துக்கு நாங்கள் 2 பேரும் கயிறைத்தான் போடணும் என காட்டுக்கத்தலாய் கட்டி முடித்து சோபாவில் தொப்பென்று வந்து விழுந்த மாமனாரை பயத்துடன் பார்த்தாள் மருமகள். அதே பயத்துடன் மாமியாரையும் பார்த்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பொலபொலவென வழிந்த வண்ணமாய் இருந்தது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அவன் வேலையை தொலைச்சிட்டு இப்ப வேலூர் ஜெயிலுக்கு போயிட்டான். இனி தோற ஜாமீன்ல வெளியில வந்து வாய்தாவுக்கு அலைஞ்சு வழக்கு நடத்தி அப்புறமில்ல பார்க்கணும். கண்டதையெல்லாம் வாங்கி அவனை கையேந்த விட்டது நீதானே. இதெல்லாம் தேவையா? சம்பளம் போதாதா? நீ கிம்பளம்னு ஒரு பைசா கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தீனா அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என மாமனாரின் அதட்டலான கேள்விக்கு மருமகளால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. மன்னிச்சிருங்க மாமா, நான் தான் ரொம்ப ஆடம்பரமாக இருந்துட்டேன். அவர் சிக்கனமாக செலவு பண்ணணும்னு நிறைய டைம் சொன்னார். நான் தான் கேட்கலை. கோபப்பட்டு சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். என்னை திருத்த முடியாமல் கடைசியில் அவரு மாறிட்டாரு என இதற்கு மேல் பேச முடியாத மருமகளை வெறுப்பாய் பார்த்தார் வேல்சாமி. அந்த நேரத்தில் தான் அவர் சம்மந்தி சக்தி வரணுமா? மன்னிச்சிருங்க, அவன் மேலே தப்பில்லை. அவளை அப்படி வளர்த்து விட்டது நான் தான் குற்றவாளி. உங்கள் தண்டனை எதுனாலும் எனக்கு கொடுங்க என தன் காலடியில் வந்து உட்கார்ந்த சம்மந்தியை பார்த்து தலையில் அடித்து கொண்டார் வேல்சாமி.
பொட்ட பிள்ளைய பெத்தா போதுமா, ஒழுங்கா வளர்க்கணும் தெரியணும்யா. உன் பொண்ணு விஷயத்துல அது உண்மையா போச்சு பாத்தீரா என அவர் கேள்விக்கு பாவம் அவர் சக்தியால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. பூம்பூ மாடி தலையாட்டுறீங்களே, உங்க ஊதாரி மகனால என் மகன்தான் வேலை இழந்து ஜெயில கிடக்குறான். என் பிள்ளைக்கு என்னையா பதில் சொல்ல போறீரு என்று கேட்டார். ஏற்கனவே பயந்து பணிந்து சரணடைந்து விட்ட சம்பந்தியிடம் மேலும் மேலும் எகிரிக்கொண்டு கை நீட்டி பேசிய வேல்சாமியை அவருடன் கோப கத்தலை அங்கு நின்ற ஆட்கள் சும்மா கவனிச்சிட்டு இருந்தாங்க. வேடிக்கை மட்டும் பார்த்ததனால் அவரின் மனைவிக்கு கோபம் வந்தது. கையை மடக்குங்க முதல்ல, எங்க அண்ணன் தான் பெருந்தன்மையா வந்து உங்க காலடியில் உட்கார்ந்து இருக்கிறாருல, அப்படித்தான் கண்ணீர் வடிக்கிறாருல, அது காணாத உமக்கு அளவுகளை எதுக்கப்புறமோ அடிக்க போற மாதிரி வாரீங்களே, ஏன் எதுக்குங்க? நான் என்ன சொன்னேன்? தன் பிள்ளையா கஷ்டம் அறிய விடாம வசதியா வளர்த்துருக்கலாம். அவங்க கோடீஸ்வரர், அவர்களுக்கு அவங்க பிள்ளை மேல பாசம், தப்பெல்லாம் உங்க மேலதான் என சீறி பாய்ந்தார் அவர் மனைவி. வேல்சாமியும் திகைப்போடும் விகைப்போடும் தன் மனைவியை பார்த்தார். நீங்க கிலோ கணக்கில் நகைக்கும் லட்சக்கணக்கில் ரொக்கத்துக்கும் ஆசைப்பட்டுத்தானே இந்த அண்ணன் வீட்டில் பொண்ணு எடுத்தீங்க. அந்த வீட்டு பொண்ணு எப்படி வாழ்ந்திருப்பாங்கிற உங்களுக்கு அறிவில்லை? என் தம்பி கிராமத்தில் விவசாயம் பண்ணுறான், அவகிட்ட ஒரு பொருள்னு இருக்கு. உங்கள் தங்கச்சி கிராமத்தில் ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்கிறா, அவகிட்டையும் ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கிறா. அந்த சம்பந்தம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சா? நாம் நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த கோடீஸ்வர வீட்டில் பிள்ளையை எடுத்தோம்ல, அவள் தாய் வீட்டில் ஆடம்பரமாக இருந்த மாதிரி தானே இங்கேயும் இருக்கணும்னு நினைப்பா. சும்மா அவன் மேலே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைங்கிற கதையா மருமக அரண்மனையில் இருந்து வரணும், ஆனால் குடிசையில் வாழணும்னா எப்படி? தன் மனைவியின் நெற்றியடி கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறி சம்பந்தியிடம் சற்று முன் காட்டிய கோபத்திற்கு மன்னிப்பு கேட்டார் வேல்சாமி. சரி, நீங்கள் உங்கள் மகளை கூட்டிகிட்டு போங்க, அவனை ஜாமீனில் நான் எடுத்து ஒரு நல்ல லாயரை வச்சு கேஸ் நடத்துகிறேன். மறுபடியும் வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்கள் மக உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் என கூறினார் வேல்சாமி. அவர் மிக பெருந்தன்மையாய் வேண்டவே வேண்டாம் என கண்டிப்பாக மறுத்து தலையசைத்தார் சக்தி. மருமகன் கம்பி என்றதுக்கு காரணமே என் மகளும் அவ ஆடம்பர வாழ்க்கையும் தான். அதனால மறுபடியும் அப்படி அவளை வாழ வச்சு பார்க்க நான் விரும்பல. கிராமத்துக்கே கூட்டிட்டு போய் எளிமையான வாழ்க்கையை அவளுக்கு கற்றுக் கொடுங்க. இனிமேலாவது அவர் ஒரு நேர்மையான சர்க்கார் அதிகாரியோட மனைவியா இருக்கட்டும். அவளை ஆடம்பரமா வளர்த்த தவறுக்கான தண்டனையா மருமகனை நானே ஜாமீன்ல எடுத்து கேஸ் நடத்தி மறுபடியும் அவருக்கு உத்தியோகம் வாங்கி தந்து நேர்மையான சர்க்கார் ஊழியரா உங்க மகனை மாத்துறது என் பொறுப்பு என சிரித்து கொண்டே கண்டிப்பாய் கூறினார் சக்தி. அதுவும் சரிதான், வாமா நம்ம கிராமத்துக்கு போகலாம். நீ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற காய்கறி பழமெல்லாம் எப்படி விளையுதுன்னு வந்து பாரு, நீ விளைய விற்கவும் பார்த்துக்கலாம் என்றவர் மருமகளை தன் கிராமத்துக்கே கூட்டி சென்றார். இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் தினமும் கதைகளை நம் சேனலில் கேட்கலாம். நன்றி.